தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 24ஆம் ஞாயிறு வழிபாட்டிலே நாம் பங்கெடுக்க வந்திருக்கின்றோம். இறைவன் நமக்கு கொடுக்கின்ற துன்பங்கள், இறைவனுடைய ஊழியர்களாக நாம் உண்மையாகவே வாழ வேண்டுமென்றால் இவற்றை இயல்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது இறைவன் நமக்கு தரக்கூடிய ஒரு மிக பெரும் பரிசு என்று கூட நாம் பார்க்க வேண்டும் என்ற எண்ணங்களோடு இன்றைய வார்த்தைகள், இறை வார்த்தை நமக்கு உணர்த்துகின்றது. நாம் சந்திக்கக்கூடிய சவால்கள், துன்பங்கள் இவற்றை நாம் வெறுப்பதற்காக அல்ல, மாறாக ஏற்றுக்கொண்டு அதிலே உறுதி பெறுவதற்கு நாம் இறைவனிடம் வரம் கேட்போம். இப்பலியை ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருணி இறைவா, மன்னிப்பு தாருணி இறைவா. மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருணி இறைவா, மன்னிப்பு தாருணி இறைவா. எங்கள் அன்பான இறைவா, அன்பு செய்து வாழ வேண்டும், அன்பு சார்ந்த அன்போடு கூடிய நம்பிக்கை எங்களில் வேண்டும் என்று நீர் உம்முடைய வார்த்தை வழியாக எங்களுக்கு உணர்த்தியிருந்தாலும் நாங்கள் நம்பிக்கையை தவறாக பல நேரங்களில் புரிந்து கொண்டு எங்களுக்கு சாதகமாக நாங்கள் பயன்படுத்தி இருந்த தருணங்களுக்காக உம்மிடத்திலே மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகின்றோம். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருணி இறைவா, மன்னிப்பு தாருணி இறைவா. கருணை கடலே இறைவா, இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்திலே எங்களால் பிறருக்கு உதவி செய்ய இயன்றும் நாங்கள் எங்கள் சுயநலத்தையே முதன்மைப்படுத்தி பிறருக்கு உதவி செய்யாத தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகின்றோம். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருணி இறைவா, மன்னிப்பு தாருணி இறைவா. அன்பான இறைவா, நாங்கள் எங்களுக்கு எதிர்கொள்ளக்கூடிய எங்களில் வருகின்ற துன்பங்களை நீர் தருவதாக நாங்கள் எண்ணாமல் பல நேரங்களில் எங்கள் வாழ்வை இழந்து விட்டதாக சோர்ந்திருக்கின்றோம். உம்மிடத்திலே கேள்வி கேட்டிருக்கின்றோம். வாழ்வினுடைய இயல்பு என்பதை நாங்கள் உணராமல் இருந்திருக்கின்றோம். அத்தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருணி இறைவா, மன்னிப்பு தாருணி இறைவா. உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக, உலகிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம்,
தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்கள் போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும், தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்து வரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை கண்ணோக்கியருளும், அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனுக்கு நன்றி. உயிர் வாழ்வோர் நாட்டில் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவே, நான் வாழ்ந்திடுவே. ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன்.
கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். உமக்கு நன்றி பலி செலுத்துவேன், உம் பெயரை தொழுவேன். நன்றி பலி செலுத்துவேன், உம் பெயரை தொழுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவே, நான் வாழ்ந்திடுவே. துன்புற்றேன் என சொன்ன போதும் நம்பியிருந்தே. எனக்கு நீர் செய்த நன்மைகளுக்காக நான் என்ன கைமாறு செய்வேன். உமக்கு நன்றி பலி செலுத்துவேன், உம் பெயரை தொழுவேன். நன்றி பலி செலுத்துவேன், உம் பெயரை தொழுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவே, நான் வாழ்ந்திடுவே. உயிர் வாழ்வோர் நாட்டில் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன், நான் வாழ்ந்திடுவேன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வரை உள்ள இறை வார்த்தைகள். என் சகோதரர் சகோதரிகளை, தம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயலிலே காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன? அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா? ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும் போது அவர்கள் உடலுக்கு தேவையானவற்றையும் எவற்றையும் கூடாமல் உங்களுள் ஒருவர் அவர்களை பார்த்து, நலமே சென்று வாருங்கள், குளிர் காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றிக் கொள்ளுங்கள் என்பார் என்றால் அதனால் பயன் என்ன? அதை போலவே நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாயிருக்கும். ஆனால் ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பது போல இன்னொருவரிடம் செயல்கள் இருக்கின்றன என யாராவது சொல்லலாம். அதற்கு என் பதில், செயல்களின்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என காட்டுங்கள். நானோ என் செயல்களின் அடிப்படையில் நான் கொண்டுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு காட்டுகிறேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. நூல் பிரிவு 8 இறை சொற்றொடர்கள் 27 முதல் 35 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செசரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3 நாட்களுக்கு பின் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்கத் தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண்முன் நில்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார். பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தன் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளும் கடவுளுடைய ஊழியரும் கடவுள் பெயரால் கடவுளுடைய அடையாளத்தின் அடிப்படையில் இந்த உலகத்தில் தோன்றக்கூடியவர்கள் துன்புறுகின்ற போது இயல்பாகவே நமக்குள் கேள்விகள் எழுகின்றன. எப்படி கடவுள் துன்புறுகின்றவராக இருக்க முடியும் என்ற ஒரு கேள்வி நம்மில் இயல்பாகவே உண்டு. இப்படி ஒரு வகுப்பறையிலே ஒரு 2 சிறுவர்களுக்கு இடையிலே ஒரு விவாதம். என்னவென்றால், இந்து சமயத்தை சார்ந்த ஒரு சிறுவன் தான் வழிபடக்கூடிய கடவுளுடைய ஒரு படத்தை காண்பித்து ஒரு கிறிஸ்தவ மாணவனிடத்திலே கேட்டிருக்கின்றான், எங்களுடைய கடவுள் வெற்றியோடும் வீரத்தோடும் நிற்கின்றார்கள், வாளை கையில் வைத்திருக்கின்றார்கள், பிறரை கொல்வதற்கு அல்லது அழிப்பதற்கு இருப்பது போன்று தோற்றமளிக்கக்கூடிய கடவுளாக எங்கள் கடவுள்கள் இருக்கின்றார்கள். ஆனால் பாவம், உங்கள் கடவுள் சிலுவையிலே தொங்குகின்றார், இரத்தம் சிந்துகின்றார், தலை குனிந்திருக்கின்றது என்று அந்த சிறுவன் கிறிஸ்தவ சிறுவனை பார்த்து கேட்கின்ற போது, அவன் சிறுவனாக இருந்தாலும் அவன் தான் பெற்றுக்கொண்ட சரியான மறைக்கல்வியின் அடிப்படையிலே அவன் அந்த மாணவனுக்கு சொன்ன பதில், வெற்றியையும் துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடவுள்தான் எங்கள் கடவுள், தன்னுடைய தோல்வி மூலமாக இந்த உலகத்திற்கு மீட்பை கொடுத்த கடவுள்தான் எங்கள் கடவுள் என்று அந்த மாணவனுக்கு பதில் கொடுத்தான் அந்த சிறுவன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் துன்புறுகின்றார், கடவுளுடைய ஊழியர் துன்புறுகின்றார் என்பதுதான் இன்றைய ஒட்டுமொத்த வாசகங்களுடைய அடிப்படை சிந்தனையாக இருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே எசாயா இறைவாக்கின நூலில் வரக்கூடிய ஒரு துன்புறும் ஊழியனை குறித்த ஒரு பாடல். எசாயா இறைவாக்கின நூலுடைய மிக உன்னதமான அல்லது முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பு வாய்ந்த ஒரு அம்சம் கடைசி பகுதிகளிலே வரக்கூடிய துன்புறும் ஊழியனை பற்றிய பாடல். இது என்ன பின்னணியில் எழுதப்பட்ட பாடல் என்று விவிலிய பேராசிரியர்கள் சொல்லுகின்றார்கள் என்றால், இஸ்ராயேல் மக்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி வருகின்ற போது, பாரசீக மன்னன் சைரஸால் விடுவிக்கப்பட்டு அவர்கள் எருசலேம் நோக்கி வருகின்ற போது எருசலேம் நகரமானது சிதைந்து போய் இருக்கின்றது.
அந்த நகரம் மீண்டும் கட்டியெழுப்பப்படுவது என்பது இயலுமா என்ற ஒரு கேள்விக்குறியோடு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுக்கு முன்பாக இருப்பது இரண்டு தெரிவுகள், இரண்டு சாய்ஸ். ஒன்று, அவர்களை விடுவித்த பாரசீக அரசனோடு கைகோர்த்து இந்த நகரத்தை கட்டியெழுப்புவது. அப்படிப்பட்ட மனநிலையை கொண்டவர்கள் எப்படி முணுமுணுத்தார்கள் என்றால், கடவுள்தாமே இந்த இஸ்ராயேல் மக்களை அந்நியனுடைய அடிமைத்தனத்துக்கு ஒப்புவித்தார், பாபிலோனுடைய அடிமைத்தனத்திற்கு ஒப்புவித்தார் என்ற நம்பிக்கையால் அவர்கள் முணுமுணுத்தார்கள். அவர்களுடைய நம்பிக்கை அப்படி இருந்தது. ஏனென்றால் அன்றைக்கு அவர்கள் பாரசீக மன்னன் சைரஸால் விடுவிக்கப்பட்ட போது அவன்தான் அவர்களுக்கு நல்லது செய்தான். கடவுளை குறித்து அவர்கள் நம்பவில்லை, கடவுள் மேல் நம்பிக்கை கொள்ளவில்லை. மாறாக அரசன் அந்த காலத்தில் அவர்களுக்கு கொடுத்த அந்த விடுதலையை கொண்டு அரசனை நம்பினார்கள். எனவே அந்த அரசன் எங்களுக்கு மீண்டும் இந்த எருசலேம் நகரத்தை கட்டியெழுப்ப முடியும், எருசலேம் தேவாலயத்தை கட்டியெழுப்ப உதவ முடியும் என்ற மிக பெரும் நம்பிக்கையை கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்னொரு தெரிவு அவர்களுக்கு முன்பாக இருந்தது. இல்லை, தங்களை பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து கானான் தேசத்திற்கு அழைத்து சென்ற அந்த கடவுள் நீண்ட காலமாக அடிமைத்தனத்தில் இருந்த எங்களை மீட்டு கொண்டு வந்து எங்களை ஒரு இனமாக உருவாக்கி தன்னுடைய சொந்த மக்களாக ஏற்றுக்கொண்டு உடன்படிக்கை செய்து கொண்ட அந்த கடவுள்தான் இந்த எருசலேம் நகரத்தையும் எருசலேம் தேவாலயத்தை மீண்டும் கட்டுவதற்கு எங்களுக்கு உதவி புரிய முடியும், எங்களுக்கு துணை நிற்க முடியும் என்று நம்பியிருந்த கூட்டம் ஒன்று. இந்த இரண்டு தெரிவுகளோடு இரண்டு குழுக்கள் இருக்கின்றன. இரண்டாவது குழுவில் உள்ளவர்தான் இந்த துன்புறும் ஊழியன். இப்படிப்பட்ட கடவுள் நம்பிக்கை வலுவாக ஆழமாக கொண்டிருந்த அந்த ஊழியன் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தார் என்பதை அருமையாக சொல்லப்படுகிறது. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கக்கூடிய அறிவை தருவதற்கு ஆண்டவராகிய தலைவர் எனக்கு கற்றவருடைய நாவை கொடுத்திருக்கின்றார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார், நானும் கற்பவனைப் போல அவருக்கு செவி சாய்க்கின்றேன் என்று எசாயா இறைவாக்கினர் துன்புறும் ஊழியன் கூறுவதாக அந்த பாடல் இருக்கின்றது. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கக்கூடிய அறிவை தருவதற்கு ஆண்டவராகிய தலைவர் எனக்கு கற்றவனுடைய நாவை கொடுத்திருக்கின்றார், அவர் காலைதோறும் என்னை தட்டி எழுப்புகின்றார், அவருக்கு நான் செவி சாய்க்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இப்படி நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஊழியன் துன்புறுத்தப்படுகின்றான், முதுகில் அடி வாங்குகின்றான், அவனுடைய தாடியானது பீத்தெறியப்படுகின்றது, கிழித்தெறியப்படுகின்றது, அவன் மீண்டும் அடி வாங்குகின்றான். அப்படிப்பட்ட ஒரு ஊழியனாகவே அங்கே காண்பிக்கப்படுகின்றான். ஏனென்றால் அவன் தெரிவு செய்தது, அவனுடைய தெரிவு என்ன என்பதை பார்க்கின்ற போது, என்றும் கடவுளோடு பயணிப்பேன், என்றும் கடவுள் எனக்கு துணை புரிவார், என்றும் கடவுள் பக்கமாக நிற்பேன், வேறு எந்த கடவுளர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய போலி இறைவாக்கினர்களையோ நான் நம்ப மாட்டேன் என்று ஒரே தெளிவான நிலைப்பாட்டோடு இருக்கக்கூடிய அந்த ஊழியன் துன்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவராக இருக்கின்றார். அதுதான் இன்றைக்கு முதல் வாசகமாக பார்த்தோம். எனவே கடவுளுடைய ஊழியரும் துன்புறுவது எதனால் என்று பார்க்கின்ற போது, ஆழமான நம்பிக்கையின் அடிப்படையில் வேறு எதோடும் சமரசம் செய்து கொள்ளாமல், வேறு எந்த அதிகாரத்தோடும் சமரசம் செய்து கொள்ளாமல், இறுதி வரை கடவுள் பக்கமே நிற்பேன், கடவுள்தான் எனக்கு துணை, கடவுள்தான் எனக்கு பின்புலம், கடவுள்தான் எனக்கு துணை நிற்க முடியும், கடவுள்தான் எனக்கு பலம் என்று சொல்லக்கூடிய ஒரே நிலைப்பாட்டோடு நிற்கக்கூடிய அந்த ஊழியனால் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு வாழ முடிந்தது என்பதை பார்க்கின்றோம். இரண்டாவதாக, யாக்கோபு திருச்சபையிலே பல்வேறு தவறான புரிதல்கள் இருந்து கொண்டிருந்தன. தூய பவுலடியார் கலாத்தியர்களை திருமுகத்திலே நம்பிக்கை என்பது என்ன என்பதை குறித்து சொல்லுகின்றார். ஒருவன் எதனால் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியும் என்றால், கடவுள் மேல் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையால் அவன் கடவுளுக்கு ஏற்புடையவனாக முடியும் என்று அவன் சொல்லிக் கொள்ளுகிறார். அந்த பவுலடியார் அவர்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கின்றார். ஆனால்
அந்த தெளிவு அவர்களுக்கு சரியாக புரிந்து கொள்ளப்படவில்லை. மாறாக அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், நம்பிக்கை என்பதை தவறாக புரிந்து கொண்டார்கள். கோட்பாடுகளை நம்பக்கூடியவர்களாக அவர்கள் நினைத்தார்கள். சரி செய்யப்பட்ட அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த கோட்பாடுகளை நம்பிக்கொண்டிருந்தால் போதும், அதுவே நமக்கு கடவுளுக்கு ஏற்புடையவராக நம்மை மாற்றிவிடும் என்ற தவறான ஒரு புரிதலை அவர்கள் மீண்டும் பெற்றுக்கொண்டிருந்தார்கள். இதுதான் யாக்கோபு திருச்சபையிலே இருந்த, சமூகத்திலே இருந்த ஒரு தவறான புரிதல், நம்பிக்கை குறித்த தவறான புரிதல். அவர்களுக்கு அருமையாக ஒரு நடைமுறை உதாரணத்தை சொல்லுகின்றார். ஒருவர் பசியோடு உங்களிடத்திலே வருகின்றார். அவரை நீங்கள் வாழ்த்தி நலமே சென்று வாருங்கள், குளிர்காயுங்கள், உண்டு மகிழுங்கள் என்று சொன்னால், நீ கொடுக்காமல் அவன் எப்படி பசியாற்ற முடியும்? நீ கொடுக்காமல் எப்படி அவன் உடை உடுத்த முடியும்? நீ கொடுக்காமல் எப்படி குளிர்காய முடியும் என்ற ஒரு கேள்வி அங்கே வைக்கிறேன். செயலற்ற விசுவாசம் அல்லது செயலற்ற நம்பிக்கை, நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளால் அதன் மூலம்தான் நம்பிக்கை ஊட்ட முடியும், நம்பிக்கை கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய தவறான புரிதலால் செயலற்று பிறருக்கு உதவி செய்யாமல் இருக்கக்கூடிய இந்த மனநிலை ஒருபோதும் கடவுளுக்கு உகந்தது ஆக்காது, நம்மை கடவுளுக்கு உகந்த மனிதர்களாக மாற்றாது, ஏற்புடையவராக மாற்றாது என்ற சிந்தனையை மீண்டும் பவுலடியார் கொடுக்கின்றார். கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கேயும் நாம் கவனிக்க வேண்டும். நாம் தெரிவு செய்யக்கூடியது எதை? நம்பிக்கை என்பது எது? எப்படிப்பட்ட நம்பிக்கையை நாம் தெரிவு செய்கின்றோம் என்பது மிக முக்கியமானது. தொடக்க வாசகத்தில் நாம் பார்த்தோம், எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை துன்புறும் ஊழியன் ஏற்றுக்கொண்டிருந்தார், அதற்காக அர்ப்பணித்தார் என்று நாம் பார்த்தோம். அதை போல யாக்கோபு சமூகத்திலே இருந்த தவறான புரிதலை போக்கி அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை தெரிவு செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். அதனுடைய தொடர்ச்சியாகவே இன்றைய நற்செய்தியில் இயேசு கிறிஸ்துவுக்கு துன்பம் வரக்கூடாது என்று விரும்பிய பேதுருவை பார்த்து தனியே அழைத்து அவரை கடிந்து கொள்ளக்கூடிய இயேசுவினுடைய அந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. அங்கேயும் கடவுள் துன்புற வேண்டும், கடவுளுடைய ஊழியனாக இங்கே வரக்கூடியவர்கள் துன்புற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை மிக தெளிவாகவே நமக்கு உணர்த்தப்படுகின்றது. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் பார்க்கக்கூடிய சமூகம், நாம் பார்க்கக்கூடிய அரசுகள், நாம் பார்க்கக்கூடிய அரசாட்சிகள், நாம் பார்க்கக்கூடிய சாம்ராஜ்யங்கள் இரண்டு விதமாக இருப்பதை பார்க்க முடிகின்றது. ஒன்று, மேல்மட்ட மக்கள் என்றும் மேல்மட்டமாகவே மேல்மட்டத்திலே இருந்து கொண்டு ஆட்சி செய்ய வேண்டும், அவர்கள் அதிகாரம் செலுத்த வேண்டும், அவர்கள் ஆதிக்கம் செலுத்த வேண்டும், அவர்கள் சொல்வதுதான் கேட்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணங்களோடு கூடிய ஒரு சாம்ராஜ்யம், அரசாங்கம் இன்றைக்கு நாம் பல இடத்திலே காண்கின்றோம். ஆனால் உண்மையாகவே சில தலைவர்கள் ஊழியர்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் துன்புறுகின்ற போது அந்த மக்களுக்கு அன்றைக்கு என்ன தேவை என்பதை அறிந்து கொண்டு அவர்கள் துன்புறக்கூடிய இடத்திற்கு சென்று அவர்களை சந்தித்து அவர்களுடைய துன்பம் எதனால் வந்திருக்கின்றது என்பதை ஆய்ந்தறிந்து அவர்களுக்கு அன்றைக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்கக்கூடிய தலைவர்களும் இன்றைக்கு சிலர் விரல் விட்டு எண்ணக்கூடிய விதத்திலே பல நாடுகளில் இருக்கின்றார்கள், வெவ்வேறு நாடுகளில் இருக்கின்றார்கள். இந்திய நாட்டிலும் அப்படிப்பட்ட தலைவர்கள் உண்டு என்பது நமக்கு தெரியும். ஆனால் வெளியிலே பகட்டாக மக்களை நேசிப்பது போன்று, மக்களுடைய தேவைகளில் அக்கறை கொள்வது போன்று காட்டிக்கொண்டு மறைமுகமாக மக்களுக்கு எதிரான, மக்கள் விரோத கொள்கைகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய தலைவர்களையும் நாம் அதிகமாகவே பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்நிலையிலே நாம் எண்ணி பார்க்க வேண்டும், இந்த துன்புறும் ஊழியர்களாக நாம் எப்படி நம்மை மாற்றிக்கொள்வது, எப்படி இங்கே துன்பத்தை ஏற்றுக்கொள்ள முடியும், நாம் வலுவாக அதை வலிந்து கட்டி கொண்டு திணிக்க முடியுமா நம்மில் என்ற ஒரு கேள்வி நமக்கு எழாமல் இல்லை. நிச்சயமாக அப்படி அல்ல. வருகின்ற துன்பங்களை நேர்மையாக ஏற்றுக்கொண்டு அதனால் பிறருக்கு நன்மை பயப்பதற்கு ஒரு வாய்ப்பென்றால் அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை நாம் இன்று பெற்றுக்கொள்வோம். அன்புக்குரியவர்களே, பல அழைப்புகள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. ஒரு பிறந்த நாள் விருந்திற்கு செல்லக்கூடிய அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. அந்த அழைப்பை ஏற்று நாம் என்ன செய்கின்றோம்? நிச்சயமாக மகிழ்ச்சியோடு செல்லுகின்றோம். ஆனால் அதே நேரத்திலே இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே, நம்முடைய நாட்டிலே அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய, அவதியுற்று கிடக்கக்கூடிய ஒரு விவசாய சமூகம் இன்றைக்கு பல மாதங்களாக
நாட்டினுடைய தலைமையகத்திற்கு அருகாமையிலே போராடி கொண்டிருக்கின்றது. அதை போன்று இன்றைக்கு பல்வேறு குடும்பங்களை அழித்து கொண்டிருக்கக்கூடிய குடிப்பழக்கத்திற்கு எதிரான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு போலி அரசியல்வாதிகளை எதிர்த்து பல போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவற்றிலெல்லாம் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அழைப்பு கொடுக்கப்படுகின்ற போது கலந்து கொள்வதில் நாம் மகிழ்ச்சி காண்கின்றோமா, அல்லது அதிலே நமக்கு நிறைவு கிடைக்கின்றதா? இந்த 2 உதாரணங்களை எண்ணி பார்ப்போம். நாம் ஒரு மகிழ்ச்சியான விருந்திற்கு அழைக்கப்படுகின்ற போது அதை மகிழ்ச்சியாகவே ஏற்றுக்கொண்டு செல்லுகின்றோம். பல நேரத்திலே அங்கே குடிப்பதற்கு கொடுக்கப்படுகின்றது. ஒரு திருமணம் என்றால் திருமணம் முடிந்து அந்த எல்லாம் நிறைவடையக்கூடிய விதத்தில் ஒரு பரபரப்பு ஊரிலே ஏற்படுகின்றது. விழுந்து கிடக்கக்கூடிய விதத்தில், சோர்ந்து போகக்கூடிய விதத்தில், குடும்பங்கள் வருத்தத்தோடு கண்ணீரோடு இருக்கக்கூடிய விதத்திலே குடிப்பழக்கம் அதிகரித்து கொண்டு போவதை பார்க்க முடிகின்றது. மகிழ்ச்சியோடு அந்த திருமணத்திற்கு செல்லுகின்றோம். அதை போல பிறந்த நாள் விருந்திற்கு செல்லுகின்றோம். ஆனால் திரும்ப வருகின்ற போது விழுந்து கிடக்கக்கூடிய சமூகமாக இன்றைக்கு இருக்கின்றது. நாம் மகிழ்ச்சியோடு தான் ஏற்றுக்கொள்கின்றோம், மகிழ்ச்சியோடு செல்லுகின்றோம். ஆனால் திரும்ப வருகின்ற போது பலருக்கு அது கண்ணீராக இருக்கின்றது, அவதியாக இருக்கின்றது. குடும்பத்தில் விளக்கேற்றி வைக்க வேண்டிய நாம் குடும்பத்திலே கண்ணீரை இறைச்சுகின்றோம், அந்த தீபத்தை அணைத்து விடுகின்றோம், நம்பிக்கையை கெடுத்து விடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆனால் அதே நேரத்திலே இப்படி அவதியுறக்கூடிய மக்களுக்கு சார்பாக அவர்களுடைய போராட்டத்தோடு கலந்து அவர்களோடு குரல் கொடுக்கின்ற போது, அவர்களோடு துணை நிற்கின்ற போது, ஒருவேளை துன்பத்தை நாம் அனுபவித்தாலும், ஏன் நாம் சமீபத்திலே ஒரு தமிழகத்திலிருந்து ஒரு அருள் பணியாளர் ஸ்டான் சுவாமி அவர்கள் வட இந்தியாவிலே தங்களுடைய வாழ்வாதாரம் அழிக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த பழங்குடியின மக்களுக்காக நீண்ட காலம் போராடியவருக்கு கடைசியில் கொடுக்கப்பட்ட பட்டம் என்ன? இவர் மாவோயிஸ்ட், இவர் தீவிரவாதி. ஆனால் அவர் அருமையாக சொன்னார், ஐ எம் நாட் எ சைலண்ட் ஸ்பெக்டேட்டர். அமைதியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அல்ல. இந்த மக்களோடு இதோ நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ப்ராசஸ், இந்த நடைமுறையிலே என்னை இணைத்துக் கொள்ளுகின்றேன் என்று தன்னை முழுமையாக கரைத்து கொண்ட அந்த ஸ்டான் சுவாமியினுடைய அந்த வார்த்தைகள் மிக மிக முக்கியமானது. இன்றைக்கு துன்புறும் ஊழியனை பற்றி நாம் அறிகின்ற போது, வாசிக்கின்ற போது அவர் நமக்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இறந்து போனார் 83 வயதிலே. அவருடைய போராட்டத்திற்கெல்லாம் முடிவு கட்டுவதற்காக இந்த அரசு அவரை சிறையில் அடைத்து, சிறையிலே அவருக்கு கொடுக்க வேண்டிய கவனிப்புகள், அவருக்கு கொடுக்க வேண்டிய மருந்து கண்காணிப்புகள் கொடுக்காமல் அவர் இறந்து போகின்றார், நோய்வாய்ப்பட்டு இறந்து போகின்றார். அவரை கைது செய்கின்ற போதே அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார். அவர் கேட்கக்கூடிய சாதாரண விஷயங்களை கூட ஒரு அரசால் செய்து கொடுக்க முடியவில்லை. எனவே அவர் துன்பங்களை அனுபவித்துத்தான் இறுதியில் செத்து போகின்றார். அவருடைய வார்த்தைகளும் அவருடைய வலுவான அந்த நம்பிக்கையும் ஒரு சாதாரண பார்வையாளனாக நான் இல்லை, மாறாக இந்த மக்களோடு மக்களாக நான் இணைத்து கொண்டு அந்த நடைமுறையிலே நானும் இணைந்து செயல்படுகின்றேன் என்று தன்னுடைய வாழ்க்கையை சொன்னார். ஒருவேளை இப்படி ஒரு அருள் பணியாளர் இறந்து போயிருக்கின்றார் என்றிருந்தாலும் இன்றைக்கு அவரை உலகம் முழுக்க சொல்லப்படுகின்றது. அவருடைய வாழ்வை இன்று திரும்பி பார்க்கப்படுகின்றது. அவருடைய வாழ்வு பாராட்டப்படுகின்றது. அவருடைய எண்ணங்கள் புகழப்படுகின்றது. காரணம் என்னவென்றால், அவர் ஒன்றும் எதிர்பார்க்காமல் சாதாரணமாக அந்த மக்களுக்காக தன்னுடைய வாழ்வை கையளித்தார். அன்புமிக்கவர்களே, அவர் இப்படிப்பட்ட போராட்டங்களில் கலந்து கொள்ளுகின்ற போது அல்லது கலந்து கொண்டதால் அவருக்கு ஏற்பட்ட துன்பங்களை அவர் எப்படி பார்த்திருக்கக்கூடும்? துன்புறும் ஊழியனாக பார்த்திருக்கக்கூடும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு பிறந்தநாள் விருந்துக்கு செல்லுகின்ற போது நாம் அடையக்கூடிய மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி பிற்காலத்திலே இன்னொரு குழுவினருக்கு, ஒரு குடும்பத்திற்கு கண்ணீரை கொடுக்கிறது. ஆனால் தான் கண்ணீரை சிந்தி, வேர்வை சிந்தி, துன்பங்களை அனுபவித்து, இரத்தம் சிந்தி, துன்புற்று சிறைச்சாலையிலே சாகின்ற போது அவரால் ஒரு மக்கள் கூட்டம் மீட்கப்படுகின்றதே, அல்லது அந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கப்படுகின்றதே, அந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்கள் உலகம் முழுக்க பேசப்படுகின்றதே, அது அவருடைய வாழ்வால். எனவேதான் இன்றைய நற்செய்தியினுடைய இறுதி பகுதி மிக பொருத்தமாக இருக்கின்றது.
தன்னுடைய வாழ்வை காத்துக்கொள்ள விரும்புகின்றவர் அதை இழந்து விடுகின்றார், அதை இழக்க விரும்புகின்றவர் அதை காத்துக்கொள்ளுகின்றார் என்ற வாசகம் மிக மிக பொருத்தமாக அமைகின்றது. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளும் கடவுளுடைய ஊழியர்களும் துன்புற வேண்டும், அவர்கள் துன்பங்களை அனுபவிக்க வேண்டும். கடவுளுடைய ஊழியர்கள் என்று யாரையோ ஒதுக்கி வைப்பதல்ல, நாம் எல்லோரும் கடவுளுடைய ஊழியர்கள். திருப்பாடல் ஆசிரியர் மிக அருமையாக சொல்லுகின்றார், உயிர் வாழ்வோர் நாட்டில் ஆண்டவர் திருமுன் நான் வாழ்ந்திடுவேன். ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன், நான் உம் அடியாளின் மகன் என்று இன்றைக்கு திருப்பாடலில் அருமையாக பாடி கேட்டோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளால் படைக்கப்பட்டு கடவுளுடைய பிள்ளைகளாக வலம் வரக்கூடிய ஒவ்வொருவருமே கடவுளுடைய ஊழியர்கள். அப்படிப்பட்ட கடவுளுடைய ஊழியர்களாகிய நாம் நமக்கு வரக்கூடிய துன்பங்களை பிறருடைய வாழ்வுக்காக, மீட்புக்காக அர்ப்பணிப்பது என்பது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்று அல்ல, மாறாக நமக்கு கிடைக்கிறது என்றால் அதை நல்ல முறையில் பயன்படுத்துவோம். ஆமேன். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவரோ கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். இயேசுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், மாறினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிவார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவாவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவன் பாதம் நம்பிக்கையோடு எடுத்து வைப்போம். சிலுவையை தூக்கி கொண்டு உம்மை பின்தொடர எம்மை அழைக்கும் இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். அவர்கள் நற்செய்தியின் பொருட்டு வரும் துன்பங்களை பொறுமையோடு ஏற்று தன்னலமின்றி பணியாற்றிட தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தன்னலம் தவிர்ப்போரை நேசிக்கும் இறைவா, துன்புறுவோரை நேசிக்கவும், நோயுற்றோரை கவனிக்கவும், ஏழைகளுக்கு உதவவும், முதிர் வயது பெற்றோரை கவனிக்கவும், அழுவோரின் கண்ணீரை துடைக்கவும், ஆதரவற்றோருக்கு ஆறுதல் சொல்லவும் போதுமான நேரமில்லை என ஓடி திரியும் எங்கள் தன்னல போக்கை மாற்றி அக்கறையுடன் அடுத்தவருக்கு உதவும் மனநிலையை எங்கள் அனைவருக்கும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் மருத்துவரே எம் இறைவா,
தொற்று நோயின் 3ஆம் அலையிலிருந்து எங்கள் மாணவர்கள் அனைவரையும் காத்து அவர்கள் தங்கள் கல்வியில் கவனமுடன் ஈடுபட தேவையான ஞானத்தையும் உறுதியான மனநிலையும் அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வளங்களை வாரி வழங்கி உள்ளங்களை நெறிப்படுத்தும் இறைவா, இச்சமுதாய முன்னேற்றத்தில் உறுதுணையாக இருக்கும் இளையோரை நிறைவாக ஆசிர்வதித்து அவர்கள் இத்திருச்சபையின் வருங்கால தூண்களாக மாறவும் அருள் வாழ்விலும் உலக வாழ்விலும் செயலாற்றும் நம்பிக்கை கொண்டவராய் வாழவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய பிற தேவைகளுக்காக சற்று நேரம் அமைதியாக மன்றாடுவோம். எங்கள் வானக தந்தையே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் பாதம் சமர்ப்பித்த மன்றாட்டுக்களை கண்ணோக்கும் உம்முடைய ஆற்றலுக்காக நாங்கள் கெஞ்சி கேட்கின்றோம். உம்முடைய சக்திக்காக நாங்கள் கெஞ்சி கேட்கின்றோம். கடந்த காலங்களில் எங்களுக்கு நீர் செய்த அனைத்து நன்மைகள், நலன்கள், உதவிகள், வரங்கள், வளங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்கு வாழ்வளித்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து எங்கள் வாழ்வில் நீர் உடனிருந்து செயல்படுவீராக. துன்பங்களை அனுபவிக்கின்ற போது அதை நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வதற்கு, அதனால் பிறருக்கு வாழ்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு செய்வதற்கு எங்களுக்கு அருள் தாரும். நாங்கள் யாவருமே உம்முடைய ஊழியர்கள் என்ற எண்ணத்தோடு நாங்கள் செயல்பட எங்களுக்கு அருள் தாரும். அன்பான ஆண்டவரே, நோயினால் துன்புறுகின்றவர்களை நாங்கள் கண்ணோக்குவதற்கும் அவர்களுக்கு உதவி செய்வதற்கும் நீர் அருள் புரிவீராக. அவர்களை நீர் தொட்டு குணப்படுத்துவீராக. வெளிநாடுகளில் வெளியூர்களில் வாழ்வோரை ஆசீர்வதியும். எங்கள் பங்கினுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு வகைகளில் உதவி செய்யக்கூடிய, ஒத்துழைக்கக்கூடிய, உழைக்கக்கூடிய அனைவருக்கும் உடைய அருளாற்றலை அபரிமிதமாக பொழிந்தருளும். குழந்தைகள், இளைஞர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் யாவரையும் ஆசீர்வதியும். இந்த நாளிலே நெருக்கடியான சூழ்நிலையில் அரசினுடைய விதிமுறைக்கு ஏற்றாற் போல நாங்கள் இல்லங்களில் இருந்து கொண்டு இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டாலும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் முழுமையாக உணர்ந்து தியானித்து அதன்படி வாழ எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அது இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளை நாம் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் ஊழியர்களாகி எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பேரின் மாட்சிக்காக நாங்கள் ஒருவரும் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு
நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்றனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீர் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர், தூயவர், தூயவர், தூயவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தூயவர், தூயவர், தூயவர். ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தூயவர், தூயவர், தூயவர். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் ஆயர் ஆண்டனி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் தந்தையாம் இறைவனிடத்தில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் அருளும் அமைதியை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அறிவிப்புகள். விவிலிய வினாடி வினா போட்டிகளுக்காக பலரும் உங்களுடைய பெயர்களையும் வாட்ஸ்அப் எண்களையும் கொடுத்துள்ளீர்கள். அந்த குழுவானது உருவாக்கப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப் குழுவானது உருவாக்கப்பட்டுள்ளது. வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து விவிலிய வினாடி வினா போட்டிகள் ஆரம்பிக்கும். அதுக்கான விதிமுறைகள் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குழுவிலேயே தகவல்கள் அளிக்கப்படும். அந்த அடிப்படையில் நீங்கள் தயாராக இருந்து இந்த வினாடி வினா போட்டியிலே கலந்து கொண்டு நீங்கள் பங்கேற்பதற்கும் பரிசு பெறுவதற்கும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை சரியாக காலை 7 மணிக்கு பங்கு அருள்பணி பேரவை நிர்வாக குழுவும் அதோடு இணைந்து அமைதி குழுவும் இணைந்த கூட்டம் நடைபெறும். 7 மணிக்கு அனைவரும் தவறாது வருகை புரிய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வியாழக்கிழமை அறிவித்தது போல் நம்முடைய அருள்பணியாளர் சபரிநாதருடைய மணிமண்டபம் கட்டுவதற்கான நன்கொடைக்காக உங்களிடத்திலே வருகின்ற போது தாராளமாக உதவி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இம்மாதம் 23ஆம் தேதி நம்முடைய மாணவ மாணவியருக்கு உறுதி பூசல் அருளடையாளம் வழங்கப்படுகின்றது. அறிவிக்கப்பட்டது போல பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தின் ஓய்வு பெற்ற ஆயர் ஜூட் பால்ராஜ் அவர்கள் வந்து இந்த உறுதி பூசல் வழங்குவார்கள். அதற்கான தயாரிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு அனைத்து மாணவ மாணவியருக்கும் திருமணமாகி இன்னும் இந்த உறுதி பூசல் அருளடையாளத்தை பெறாதவர்களும் ஒரு சிலர் பேர் கொடுத்திருக்கின்றீர்கள், 3 பேர் என்று நினைக்கின்றேன். அவர்களும் இந்த தியானத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அன்று நடைபெறக்கூடிய தியான முடிவிலே மாணவ மாணவியருக்கும் அவர்களுடைய பெற்றோருக்கும் ஒப்புரவு அருளடையாளம் வழங்கப்படும். எனவே அந்த நாள் உறுதி பூசல் தயாரிப்புக்கான முழு நாளாக அமையும். காலையில் 9:30 மணிக்கு தியானம் தொடங்கி அவர்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய நிகழ்வுகளும் தயாரிப்புகளும் நடைபெறும். அதைப்போல அன்று அந்த மாணவ மாணவியருக்கு ஒப்புரவு அருளடையாளம், அவர்களுடைய பெற்றோருக்கும் ஒப்புரவு அருளடையாளம் வழங்கப்படும். ரூபாய் 1,00,000க்கான பரிசு குழுக்களில் இணைய விரும்பவர் உங்களுடைய பெயர்களை பங்கு வளர்ச்சி குழு அலுவலகத்திலே கொடுத்து இணைந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிறைவு ஜெபத்திற்காக நம்மை தயாரிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றல் அனைத்தின் இறைவன் உங்கள் வாழ்நாட்களை தமது அமைதியில் செம்மையுறச் செய்து தமது ஆசியின் கொடைகளை உங்களுக்கு வழங்குவாராக. இடர்கள் அனைத்தினின்றும் அவர் உங்களை விடுவித்து உங்கள் இதயங்களை தமது அன்பில் உறுதிப்படுத்துவாராக. எதிர்நோக்கு, நம்பிக்கை, அன்பு ஆகிய கொடைகளால் நீங்கள் வளம் பெற்று இவ்வுலக வாழ்வில் ஆற்றல் வாய்ந்த செயல் வழியாக நிலை வாழ்வை மகிழ்ச்சியுடன் அடைவீர்களாக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுவோம். இறைவன் உடனிருக்கின்றார்.
ஔவையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன்.